பேசுதே. பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். வானத்தையும் பூமியையும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருப்பதாக. இந்த நாளில கூட ஆண்டவர் ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். அந்த வசனம் சங்கீதம் 101:5 வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன், மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிற குணாதிசயத்தை சொல்லியிருக்கிறார். நீ அடுத்தவனை அவதூறு பண்ணாது. அது சீக்ரெட் ஸ்லாண்டர்ஸ், ரகசியமாய் அவதூறு பண்ணுது. ஒருத்தனை செய்யாத தவிர செய்தான் என்று சொல்லி அடுத்தவட்ட சொல்லி அவன் பேரை கெடுத்து அவனை ஒண்ணுமில்லாமாக்குறது. அதுதான் சீக்ரெட் ஸ்லாண்டர்ஸ். அதை செய்தா நான் அவனை சங்கரிப்பேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். அதற்கடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், ஹை லுக், மேட்டிமையான பார்வை. எனக்கு தெரியும் எல்லாம் மேட்டிமையான பார்வையிலே சில பேர் கண்டுபிடிச்சிருவாங்க. தப்பான பார்வை பார்க்குறான், ரொம்ப மேட்டிமையாக பார்க்குறான் அவன் அப்படின்னு. இதுகெல்லாம் என்ன அப்படின்ற மாதிரி ஹை லுக் பார்க்கவே கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்காத கொண்டு. அதுக்கு அடுத்து ப்ரௌட் ஹார்ட், பெருமை, அகந்தையான இருதயம், பெருநெஞ்சுள்ளவன். ஆண்டவர் சொல்றாரு, அவனை என்ன செய்வாரா? பொறுக்க மாட்டாராம். He is not tolerate. மன்னிப்புலாம் கொடுக்க மாட்டார், பொறுக்கவே மாட்டார். ஆகவே ஆண்டவருடைய ரகசிய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. அதற்கு நாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் அவருடைய ரகசியங்களை எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இப்போ இந்த மாதிரி ஆண்டவர் வெறுக்கிற குணாதிசயங்கள் நம்மிடத்தில் உண்டா இல்லையா என்று நாம் இந்த வசனத்தை கேட்கும் பொழுது, இந்த செய்தியை பார்க்கும் பொழுது நீங்கள் சிந்தித்து அதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த குணங்கள்லாம் என்னிடம் இருக்கிறது, இதையெல்லாம் எடுத்து போடுங்க அப்படி என்று சொல்லி தன்னை தாழ்த்தி, நான் இந்த செய்தியில ஜெபம் பண்ணும் வேளையில நீங்களும் ஜெபம் பண்ணீங்கன்னா ஆண்டவர் அப்படியே இந்த ஜெபத்தை கேட்டு உங்களுடைய குணத்தை மாற்றுவார். அப்படி இல்லாதபடிக்கு எனக்கு இதெல்லாம் இல்லையே, இந்த குணங்கள்லாம் என்கிட்ட இல்லையேன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களை நீங்களே ஏமாத்திக்கிறதாக அர்த்தம். எல்லாம் ஆண்டவருக்கு தெரிந்துதான் இந்த வசனத்தை அவர் உங்களுக்கு தருகிறார். ஆகவே யாரையும் ஏமாற்றாதபடி, தன்னையே ஏமாற்றி கொண்டிராதபடி, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் ஆண்டவரிடம் ஒப்புரவாகி, ஆண்டவரே என்னை மன்னித்து இந்த குணங்களெல்லாம் எடுத்து போடுங்கப்பா என்று சொல்லி ஜெபிப்போமா? அன்பு பரலோக தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தில் நான் வருகிறேன். ஆண்டவரே, இந்த காரியங்கள் எல்லாம் ப்ரௌடு ஹார்ட், அவதூறாய் பேசுவது, மேட்டுமையான பார்வை, அகந்தையான சிந்தனை எல்லாவற்றையும் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு அப்புறப்படுத்தி போடுவீராக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன். கர்த்தர் ரகசிய வருகைக்கு பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி இந்த குணங்களை அப்புறப்படுத்தி அதற்கு தகுதிப்படுத்துவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி செய்யறதுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.